வணக்கம் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற ஒத்துழையுங்கள். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி வேண்டுகோள். மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு கூடாது. பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் என முடிவு செய்யப்பட்டதா? பிரகாஷ் ஜவடேகர் தமிழிசை மறுப்பு. யமுனை ஆற்றோரம் கலாச்சார விழா. வாழும் கடை அமைப்பிற்கு 5 கோடி ரூபாய் அபராதம். நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று மாநிலங்களவையில் பதிலளித்த பிரதமர் மோடி, கொள்கை அடிப்படையிலான ஆட்சியை நடத்த தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க செய்ய வேண்டும் என்பதும், உரியவர்களுக்கே மானியங்கள் போய் சேர வேண்டும் என்பதிலும் தான் கவனமாக இருப்பதாக தெரிவித்த மோடி குறிப்பிட்டார். படிப்படியாக வளர்ச்சி என்பதை மீறி இந்தியா பாய்ச்சலான வளர்ச்சி பெற வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் பொது மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு கூடாது என்று மத்திய அரசை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை ஜெயலலிதா எழுதியுள்ளார். நுழைவுத் தேர்விற்கு தடை விதித்து கடந்த 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, அதனை எதிர்த்து மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் மேல்முறையீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மனுவின் மீது வரும் 15ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசிற்கு ஆதரவான தீர்ப்பிற்கு எதிரான மனுவை வாபஸ் பெற மத்திய நல்வாழ்வுத்துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று கடிதத்தில் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணி முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்த தயார் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளதாக இணையத்தில் வெளியான தகவலை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசுகையில், தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகருடன் பிரேமலதா சந்தித்தது கூட்டணி பற்றி பேசியதாக வெளியான தகவல் அதிகாரப்பூர்வமற்றது என்று தெரிவித்தார். கட்சி மேலிடத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது குறித்து மாநில தலைமைக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு சந்திப்பையும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதே போல ஒரு முடிவு எடுக்கிறோமா இல்லையா, எடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதெல்லாம் வேறு. பேச்சுவார்த்தையில் அதையெல்லாம் பேசி இருக்கிறோமா என்பது கூட வேறு. ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பேட்டியை கொடுக்கவில்லை என்பதுதான் நான் இப்பொழுது உறுதியாக சொல்லக்கூடியது. இதனிடையே விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவோம் என தான் கூறியதாக இணையதளத்தில் வெளியான தகவல் தவறானது என்று பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவடேகர், தவறான செய்தி குறித்து பிரஸ் கவுன்சிலில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். Given a news that I have talked with Vijaykanth or his family and we are going together and we are having common minimum program and something. This I have not spoken to anybody and this is utterly rubbish. So this is completely untrue. டெல்லியில் யமுனை ஆற்றங்கரையோரம் உலக கலாச்சார விழா நடத்துவதற்கு அபராதமாக வாழும் கலை அமைப்பிற்கு டெல்லி பசுமை தீர்ப்பாயம் 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. வாழும் கலை அமைப்பின் சார்பில் நாளை மறுநாள் முதல் டெல்லியில் நடைபெறவுள்ள உலக கலாச்சார விழாவினால் யமுனை ஆறு மாசுபாடு அடையும் என்று பல்வேறு அமைப்புகள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம், வாழும் கலைக்கு பசுமை அபராதமாக ரூபாய் 5 கோடி அபராதமாக விதிக்கப்பட்டதாகவும் நிகழ்ச்சி தொடங்கும் முன் தொகையை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மேலும் தனது தீர்ப்பில் விழா முடிந்ததும் அவ்விடத்தை உயிரியல் பூங்காவாக மாற்றலாம் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழலை மேலும் மாசுபடுத்தும் வகையில் உலக கலாச்சார விழா நடத்த அனுமதி அளித்த விவகாரத்தில் சரிவர கடமையாற்ற குற்றத்திற்கு தில்லி மேம்பாட்டு ஆணையத்திற்கு ரூபாய் 5 லட்சமும், மாசு கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு ரூபாய் 1 லட்சமும் அபராதமாக விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட அரசாணை சரியானதுதான் என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
காளைகளை காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கியதன் மூலம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி கடந்த ஜனவரி 8ஆம் தேதி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கான வழிவகைகளை செய்யும் அறிவிக்கை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டது. போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்க கோரி பீட்டா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் மற்ற போட்டிக்கும் வித்தியாசம் உள்ளது என்றும் கலாச்சார விழாவான ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பாணை சரியானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள 7 பேர் விடுதலையில் தமிழக அரசின் கடிதத்திற்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் இந்த பிரச்சனையை எழுப்பிய திருச்சி சிவா 14 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ளவர்களின் தண்டனையை குறைக்க மாநில அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் தங்களை விடுவிக்க கோரி தமிழக அரசிடம் மனு செய்துள்ளதாக திருச்சி சிவா குறிப்பிட்டார். அவர்களை விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசிற்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். No person can be released, no person can be punished twice for the same offence. Sir, so I request the central government to respond to the request of the state government. Sir, the release of the 7 convicts, life convicts, is very, very imminent. They are being suffering in the prison for more than 24 years. What is it? வாக்காளர் பட்டியலில் புதியதாக பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழகம் முழுவதும் 363 வாக்காளர்கள் சேவை மையங்கள் திங்கட்கிழமை முதல் செயல்பட இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலைய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். பறக்கும் படையினரால் இதுவரை 37 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சோதனையின் பொழுது பறிமுதல் செய்யப்படும் பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க கூடுதல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் தாலுக் ஆஃபீஸ் இருந்தாலும் ஆர்டிஓ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸில் போய் புதுசு வாக்காளர் அடையாள அட்டை வாங்க வேண்டியிருந்தால் 25 ரூபாய் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதே வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். சாதாரண மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பறக்கும் படை பணம் சீஸ் பண்ணால டிஆர்ஓ அல்லது அடிஷ்னல் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்கு. அவங்ககிட்ட அப்பீல் போக வேண்டியதில்லை. அவங்க தன்னால் ஒவ்வொரு கேஸ் ரிவ்யூ பண்ணோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு அது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு இல்லைன்னா திருப்பி கொடுக்கணும். தொழிலதிபர் விஜய் மாலியா வெளிநாடு செல்ல வங்கிகள் கூட்டமைப்பு தடை விதிக்க கோரிய வழக்கில் விஜய் மாலியாவிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வங்கிகளில் வாங்கிய பல கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பி செலுத்தாத தொழிலதிபர் விஜய் மாலியா நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க வழிகாட்டுதல் கோரி SBI வங்கிகள் தலைமையிலான பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. விசாரணையின் பொழுது கடந்த 2ஆம் தேதி விஜய் மாலியா வெளிநாடு சென்றுவிட்டதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து தொழிலதிபர் விஜய் மாலியாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விஜய் மாலியா பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 7000 கோடி கடன் தொகையை மாலியா குழுமத்திடமிருந்து வசூலிக்க 17 பொதுத்துறை வங்கிகளின் கூட்டமைப்பு போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு விளம்பரங்களில் மாநில முதல்வர்களின் புகைப்படம் இடம்பெற தடை விதித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிரான சீராய்வு மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அரசு விளம்பரங்களில் பிரதமர், குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தன. அதன் மீதான விசாரணை இன்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகளின் மறுசீராய்வு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கடல் எல்லைகளை கண்காணிக்கவும் கடல் ஆராய்ச்சிக்காகவும் செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் PSLV C-32 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்தில் இருந்து நாளை மாலை செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 54 மணி நேர கவுண்ட் டவுன் நடைபெற்று வருகிறது. கடல்சார் ஆராய்ச்சிக்காக இதுவரை 5 செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஏற்கனவே விண்வெளியில் செலுத்தியுள்ளது.
இந்த வகையில் PSLV C-32 ராக்கெட் மூலம் IRNSS F1 என்ற 6வது வழிகாட்டி செயற்கைக்கோள் நாளை மாலை 4 மணி அளவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்தில் இருந்து ஏவப்பட உள்ளது. இதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் ராக்கெட் விண்ணில் செலுத்த ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாகவும் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். We have the launch of our 6th navigation satellite planned tomorrow. Countdown has started and all things are progressing satisfactorily. மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தொடர்ந்த அவதூறு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராக வேண்டும் என்று டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தலைவராக பதவி வகித்த பொழுது நிதி மோசடியில் ஈடுபட்டார் என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மேலும் 5 டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அருண் ஜேட்லி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. The accused persons for the 7th of April for the offence of defamation with common intention, and 7th of April 2:30 p.m. is the date then they have to appear. தங்க நகைகள் மீதான உற்பத்தி வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற நகைக்கடை உரிமையாளர்களின் கடையடைப்பு போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்பார்த்தபடி மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியாகாததால் இன்று மீண்டும் கடையடைப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 2016-2017 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் உற்பத்தி செய்யப்படும் தங்க நகைகளுக்கு 1% கலால் வரி விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதிலும் உள்ள தங்க நகை கடைகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை நடத்தினர். தற்காலிகமாக இடையில் 2 நாட்கள் நிறுத்தப்பட்டு தற்போது இன்று முதல் முழு கடையடைப்பு போராட்டத்திலிருந்து ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதிலும் 35,000 கடைகளும் சென்னையில் மட்டும் 7,500 கடைகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை தங்க நகை கடை வியாபாரி சங்கத்தின் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த கலால் வரின்றது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு 1% அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதை எதிர்த்து தான் கிட்டத்தட்ட நாடு தழுவிய அளவில் கடையடைப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் மத்திய அரசினோட இதுவரைக்கும் எந்தவித இதுவும் எங்களுக்கு அறிவிப்பு வரல. அந்த அறிவிப்பு வரும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதாவது மத்திய அரசு இந்த முடிவை திரும்ப பெறும் வகையில் இந்த போராட்டமானது தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருமண விழா மற்றும் பிறந்தநாள் விழாவிற்கு பொதுமக்கள் தங்கம் வாங்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். நாளைக்கு தங்கச்சி பையனுக்கு பிறந்தநாள் சார், நகையடைக்கு வந்தோம், கடை மூடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே போனாலும் சென்னையில் இப்படி தான் இருக்குது சார். 2-3 ஸ்டோர் போயிருக்கிறோம், இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் சார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ் விக்னேஷ். 13ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு திருமாவளவன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தோருக்கான நேர்காணல் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. 3வது நாளான இன்று விழுப்புரம், வேலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் போட்டியிட விண்ணப்பித்தோருக்கான நேர்காணல் நடைபெற்றது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி துவங்க இருக்கும் நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. சுமார் 4000 பேர் விருப்ப மனு அளித்திருந்த நிலையில் இவர்களிடம் நேர்காணல் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் நடத்தி வருகிறார்கள். கடந்த திங்கட்கிழமை துவங்கிய இந்த நேர்காணலில் இதுவரை 12 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை 512 பேர் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலையில் விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருடன் தலைவர் கோவை தம்பி, பொருளாளர் ராஜன், பொதுச் செயலாளர் பி ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவதாக எங்களுக்கு அறிவித்தாங்க. நிறைய பேர் லேடிஸ் நிற்கணும் எங்களையும் ஊக்கப்படுத்தினாங்க. இளைஞர்கள் ரொம்ப இந்திய ஜனநாயக கட்சியில் கடந்த 2 வருடமாக நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. திராவிட கட்சிகளே வேண்டாம், மாற்று அரசியல் வந்தால் இளைஞர்களுக்கு ஏதாவது
முன்னேற்ற கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும், மதுவிலக்கு போன்ற நல்ல கருத்துக்களை வைத்துக்கொண்டு தான் இந்த அரசியலை தொடங்கியுள்ளார்கள். ஐயாவினுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டையும் நாங்கள் ஒரு மனதாக இருந்து நிறைவேற்றும் என்பதை நம்ம மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நடைபெறவுள்ள நேர்காணலில் காலையில் கடலூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலையில் திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. கெயில் விவகாரத்தில் மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நெடுஞ்சாலை வழியாக குழாய்கள் பதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கெயில் திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு ஒப்புக்காக சீராய்வு மனு தாக்கல் செய்ததால்தான் உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் திட்டத்தில் மாற்றம் செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். எரிவாயு குழாய் பதிக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் மாநில அரசு தொடுத்த அந்த மறுசாய்வு மனுவை நிராகரித்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் எரிவாயு குழாய் பதிப்பதற்காக ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை திருத்தி விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்க இருந்த மத்திய அரசு ஊழியர்களின் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக SRMU பொதுச் செயலர் கண்ணையா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 36 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர்கள் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருந்ததாக கூறினார். வேலைநிறுத்த நோட்டீஸை மத்திய அரசிற்கு நாளை மறுநாள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்பொழுது கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் போராட்டத்தை வரும் ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாகவும், கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கண்ணையா குறிப்பிட்டார். மார்ச் 14ஆம் தேதி அகில இந்திய அளவில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தையும், அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து வண்டிகள் ஓடாது என்பதை தெரிவித்தோம். மத்திய அரசு எங்களிடம் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை சரியாக முடியாவிட்டால் ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடக்கப் போகின்றது. சென்னை விம்கோ பகுதியில் மக்களை பாதிக்காத வண்ணம் மெட்ரோ ரயில் பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக விம்கோ வரை செல்லும் மெட்ரோ ரயில் பணிக்காக மெட்ரோ ரயில் நிலையத்தையும் முனையத்தையும் அமைப்பதற்காக விம்கோ குடியிருப்பு பகுதியில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் ரயில் முனையம் அமைப்பதனால் மக்கள் வசித்து வரும் ஏராளமான குடியிருப்புகள், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட 17.5 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதனால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்கனவே மூடப்பட்டு 20 ஏக்கர் நிலப்பரப்பில் காலியாக இருக்கும் விம்கோ தொழிற்சாலை இடத்தில் ரயில் நிலையமும் முனையமும் அமைக்க வலியுறுத்தி விம்கோ பகுதியை சுற்றியுள்ள மக்கள் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீர்னு மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்து இந்த வீடெலாம் இடிக்க போகிறோம், அந்த வீடு இடிக்க போகிறோம் அப்படின்னு பயம் காட்டுறாங்க. இதெல்லாம் நாங்கள் மருத்துவ கருத்தில் கொண்டு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இது அரசாங்கத்துக்கு போகணுன்றது தான் எங்களோட நோக்கம். 13ஆம் தேதி சென்னையில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகே மக்கள் நல கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வண்ணாரப்பேட்டை விம்கோ இடையே மெட்ரோ ரயில் பணிக்காக விம்கோ நகரில் குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலையில் உண்ணாவிரதத்தை முடித்து வைத்த திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். 13ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியின் அடுத்த கட்ட பரப்புரை சென்னை மாவட்டத்தில் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். வட சென்னையில், மைய சென்னையில், தென் சென்னையில் மக்களை சந்திக்க இருக்கிறோம். அதன் பின்னர் 4 கட்சிகளின் தலைவர்களும் முன்னணி பொறுப்பாளர்களும் கூடி கலந்து பேசி தொகுதி பங்கீடுகள் குறித்து முடிவு செய்வோம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் நாமக்கல்லில் பறக்கும் படை அலுவலர்களை கண்காணிக்கும் வகையில் அரசு வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கி வரும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் தேர்தல் பணிகளை இன்று மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 18 பறக்கும் படைகளும் 18 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தங்கள் பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார். பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு மற்றும்
வீடியோ கண்காணிப்பு குழு ஆகியவை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டு வாகனத்தினுடைய இருப்பிடத்தை கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. வாகனங்கள் எந்தெந்த இடத்திற்கு செல்கின்றன என்பதை எல்லாம் கண்காணித்து வருகின்றோம். மொத்தம் 18 வாகனங்களில் இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ளது. தமது தந்தையின் 16ஆம் நாள் சடங்கில் கலந்து கொள்வதற்காக 24 மணி நேர பரோலில் சென்னை வந்திருந்த நளினி இன்று மாலை 4 மணியளவில் வேலூர் சிறைக்கு திரும்பினார். தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பரோல் வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் மாலா நேற்று மாலை 4 மணியில் இருந்து இன்று மாலை 4 மணி வரையிலும் அவருக்கு வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளர் விடுப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மத்திய சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் நேற்று இரவு 9 மணிக்கு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு நளினி அழைத்து வரப்பட்டார். இன்று நடைபெற்ற அவருடைய தந்தையின் 16ஆம் நாள் சடங்கில் நளினி கலந்து கொண்டார். பின்னர் மாலை 4 மணியளவில் பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் அவர் வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த மாணவி லாரி மோதி பலியானார். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகரைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவருடைய மகள்கள் மாரியம்மாள், சோலையம்மாள். தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த இவர்கள் இருவரும் இன்று தேர்வு எழுதிவிட்டு தங்கள் அண்ணனுடன் இருசக்கர வாகனத்தில் வீடுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கடற்கரை சாலையில் இவர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த லாரி இவர்களின் வாகனத்தில் மோதியதில் சோலையம்மாள் அதே இடத்தில் உயிரிழந்தார். தலையில் பலத்த காயமடைந்த மாரியம்மாளுக்கு தூத்துக்குடி அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி கால்டுவெல் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கனரக வாகனத்தால் விபத்தால் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பள்ளிக்கூட நேரங்களிலே மாணவர்களுக்கு இடையூறாக இல்லாமல் இந்த கனரக வாகன போக்குவரத்தை வேற வழியில் மாற்றி அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். துபாயில் மீன்பிடி தொழில் செய்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 4 பேர் காணாமல் போய் உள்ளனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த டேவிட், பிரபு, சின்னப்பர், ஆண்டனி ராஜ் ஆகியோர் கடந்த 7 மாதங்களாக துபாய் நாட்டில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். கடந்த மாதம் 6ஆம் தேதி கடலுக்கு சென்ற அவர்கள் அதன் பின்னர் கரை திரும்பவில்லை. 33 நாட்களாகியும் அவர்களை பற்றிய தகவல் ஏதும் தெரியாமல் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். ஈரான் கடற்படையினரால் 4 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கும் அவர்கள் மீனவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை அடுத்த சந்திரம்புதுக்குளம் கழிவுநீர் கலப்பால் சாக்கடையாக மாறி வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பங்குளம் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சந்திரம்புதுக்குளம் மூலம் சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் குடிநீர் ஆதாரமாகவும் குளிக்கவும் பயன்பட்டு வந்த இந்த குளத்தில் திருநெல்வேலி நகர புதை சாக்கடை கழிவுநீர் கலந்து விடப்படுகிறது. இதனால் குளம் முழுமையாக சாக்கடையாக மாறி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் கிராம மக்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற இந்த குளத்து நீரை பயன்படுத்துவதால் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருகின்றனர். புதை சாக்கடை நீர் கலப்பதை தடுத்து சந்திரம்புது குளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குளம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இந்த தண்ணி விவசாயிகளுக்கெல்லாம் இது பயன்படுற தண்ணி ரொம்ப நாற்றம் எடுக்கு, ஊரில் எடுக்குங்க. இது நோய், கொசுக்கள் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைகள்லாம் இருக்கிற இடம் இது. கடையெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக சுத்தமான நீர் எங்களுக்கு வேணும். இந்த சாக்கடை தண்ணினால எல்லாத்துக்கும் போர்கள்லேருந்து எல்லாமே சொறி வருந்தது. நிறைய ஆளுக்கு இது காய்ச்சல் வந்துருக்கு, போக மாட்டேக்கு, குளிக்கதான் வேறு தான் வழி இல்லை. இது நடவடிக்கை எடுத்து பார்த்தாச்சு, யாருக்குமே கண்டுக்கிட மாட்டேங்காங்க. வராங்க சும்மா அப்படியே போயிடுறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. விவசாயமே எல்லாத்தையும் போய் இப்போ விவசாயத்தையும் பார்க்க முடியல, எதுவுமே பார்க்க முடியல. கலடு காலுக்கெலாம் காலைல போகிறோம், ஒரு மாதிரி சேதாரம் சொரிய வேண்டியிருக்கும். அப்புறம் நாங்கள் மற்ற யாரும் குளிக்க ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணி பச்சையும் தான் இருக்கும், யாரும் இறங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் அந்த வாய்க்காலேருந்து தண்ணி கோரி குடித்தோம். இப்போவும் அப்படி கிடையாது. அந்த குழாயை பிடிங்கி எங்களுக்கு அந்த தண்ணியை நிப்பாட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி நல்லா இருந்துச்சு. இப்போ தான் பாதிப்பு ரொம்ப. இப்போ குளிக்க முடியல, வாடை பயங்கரமாக இருக்குது. போர் பூரா வம்பா போச்சு. ஆனால் அங்கன கூடி எல்லாத்துக்குமே போர் வம்பா போச்சு. செத்தைகள் எரிக்கிறது மூட்டம் தாங்க முடியல. பஞ்சாயத்து போர்டில் இருந்தால் அவங்க சரி பண்ணணும். நாங்களும் பஞ்சாயத்து போர்டில் சொல்லியாச்சு, அவங்க கேட்குறதா இல்லை.
தங்க நகைகள் மீதான 1% உற்பத்தி வரியை நீக்க வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து மதுரையில் நகைக்கடை வணிகர்கள் மீண்டும் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். நகை வணிகத்திற்கு மத்திய அரசு 1% உற்பத்தி வரி விதித்துள்ளதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சினை தீர்வு காண மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை கண்டித்து மீண்டும் கடையடைப்பு போராட்டத்தை நகைக்கடை வணிகர்கள் நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று தேதி வரை அந்த வரி விதிப்பு பற்றி பரிசீலனை செய்யவில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் தொடர்ந்து கடையடைப்பு போராட்டத்தை காலவரற்ற முறையிலே நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதிலே ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்திலே 20 கோடி ரூபாய் வரை வியாபாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. தங்க நகைகள் மீதான உற்பத்தி வரி உயர்வை கண்டித்து தருமபுரியில் நகைக்கடை உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் நாள் ஒன்றிற்கு 1 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாகவும் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று நகைக்கடை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். கலால் வரி மட்டும் அல்லாமல் இறக்குமதி வரியாக 4% இருந்த தங்க இறக்குமதி வரியை 6% ஆக்கினார்கள். தற்சமயம் 10% ஆக்கியிருக்கிறார்கள். தற்சமயம் ஏற்படுத்தியிருக்கும் கலால் வரியினால் ஒரு கிராம் ஒன்றுக்கு 27 ரூபாய் ஏறும். இது அனைத்தும் பொதுமக்களைத்தான் பாதிக்கும், வியாபாரிகளையும் பாதிக்கும். பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் மண்டைக்காடு ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒடுக்கு பூஜை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. கன்னியாகுமரியில் பெருமை வாய்ந்த பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் மண்டைக்காடு ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் உள்ளது. இங்கு மாசி கொடை விழா கடந்த 28ஆம் தேதி தொடங்கி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் பெண் பக்தர்கள் இருமுடி கட்டி ஆலயத்திற்கு வந்து பொங்கலிட்டு வழிபட்டு செல்வது வழக்கம். அதன்படி முக்கிய நிகழ்வான ஒடுக்கு பூஜை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. முன்னதாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட 21 வகையான உணவு வகைகள் கொண்டு அம்மனுக்கு படையிலிடப்பட்டு பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்பொழுதும் போல எண்ணற்ற இயக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று நாகர்கோவில் தொகுதி. முக்கடலும் கூடும் குமரி மாவட்டத்தின் முக்கிய சட்டப்பேரவை தொகுதி நாகர்கோவில். குமரி மாவட்டம் எனும் வண்டியின் சக்கரம் நாகர்கோவில் நகரம் எனும் அச்சாணியை மையமாக கொண்டே சுற்றி வருகிறது. அகத்தீஸ்வரம், வடிவீஸ்வரம், வடசேரி, நீண்டக்கரை, ஆசாரிப்பள்ளம் என நாகர்கோவில் தொகுதியில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்லும். ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய நாகர்கோவில் தொகுதியை காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்றே சொல்லலாம். காரணம், 6 முறை காங்கிரஸ் இங்கே வெற்றிக்கனியை பறித்துள்ளது. இந்த கட்சி சார்பாக டாக்டர் எம் மோசஸ் 3 முறை இங்கே வென்றுள்ளார். அதிமுக, திமுக கட்சிகள் தலா 3 முறை வெற்றி பெற்றுள்ளன. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் நாஞ்சில் ஏ முருகேசன் 58,819 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுகவின் ஆர் மகேஷ் 52,092 வாக்குகள் பெற்று 2வது இடத்தையும், பாரதிய ஜனதாவின் பொன் ராதாகிருஷ்ணன் 33,623 வாக்குகள் பெற்று 3வது இடத்தையும் பெற்றனர். நடுத்தர மக்கள் அதிகம் வாழும் நாகர்கோவிலின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,56,679. ஆண் வாக்காளர்கள் 1,27,847 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,28,826 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 6 பேரும் இங்கு உள்ளனர். நாகர்கோவில் தொகுதியின் தலையாய பிரச்சனையாக வாக்காளர்கள் கருதுவது நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலைத்தான். குண்டும் குழியுமான சாலைகளை சரி செய்து மூச்சு திணற வைக்கும் வாகன நெரிசலை சரி செய்பவர்களுக்குத்தான் வாக்கு என்று சொல்கிறார்கள் தொகுதி வாக்காளர்கள். நாகர்கோவில் ரயில் நிலையத்தின் அருகே பேருந்து நிலையம் ஒன்று வேண்டும். அப்படி பேருந்து நிலையம் உருவானால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்கிறார்கள் அவர்கள். மீனாட்சிபுரம் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு விரைவு பேருந்து நிலையத்தை இடமாற்றி அதில் நகர பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தினால் நல்லது. ஒரு சிறந்த வாகன நிறுத்தத்தையும் அங்கே அமைக்கலாம் என்றும் வாக்காளர்கள் கூறுகின்றனர்.
போக்குவரத்து பிரச்சனை பெரிய பிரச்சனை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட வண்டிகள் வந்து இறங்கிட்டு இருக்கு. போதுமான சாலை வசதி இல்லை, சாலை விரிவாக்க பணிகள் இல்லை. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டுனா பாதி நெருக்கடி டவுனுக்குள்ளே குறையும். இந்த இடத்துல வந்து சாலைகள் சரியில்லைன்னாக்கா விபத்துகள் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. விபத்து நடந்தால் அடிபடாமல் இருக்கிறதுக்கு கவசம் வைக்கிறத விட விபத்தே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இது உண்டோ அதை பாருங்கள். சாலைகள் ஒழுங்காக இருந்தால் விபத்தே நடக்காது. நகருக்கு நல்ல வாகன நிறுத்துமிடம் அவசர மற்றும் அவசிய தேவை என்கிறார் மற்றொரு வாக்காளர். பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கார்கள் நிறுத்தவும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடமாட்டு வச்சுட்டு அதில் தூண்கள் அமைத்து முதல் மாடி ஃபுல்லாட்டு பேருந்து நிலையமாக மாற்றலாம். நாகர்கோவில் நகராட்சி அதன் குப்பைகளை நகரின் நடுப்பகுதியில் கடற்கரை சாலையை ஒட்டி உள்ள வலன்புரி விளையில் கொட்டுகிறது. அதிக துர்நாற்றம், அதோடு அடிக்கடி இந்த குப்பை மலை தீப்பிடித்து எரிவது வழக்கம். நகரின் நடுவே மலைபோல் குவிந்திருக்கும் இந்த குப்பைகளை அகற்றி நகருக்கு வெளியே அவற்றை கொட்ட வேண்டும் என்கிறார்கள் வாக்காளர்கள். பொதுவான இடத்துல அந்த குப்பையை போடுறதுனால மழை நேரத்துலையும் சரி, வெயில் நேரத்தில் வந்து எதிர்பாராத விதமாக தீப்பிடிச்சு எரிஞ்சு போகுது. இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குப்பையை வந்து யார் மாற்றி தரதுக்கு வந்து எங்களுக்கு வாக்கு தராங்களோ, அந்த இடத்த மாற்றி தரதுக்கு யார் வாக்குறுதி தராங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் மேலும் மேலும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம். அதுபோல தொகுதியின் கடற்கரை பகுதிகளான அலிக்கால், பிள்ளைத்தோப்பு ஆகியவை கடல் சீற்றத்தில் சிக்கி தவிக்கின்றன. கடல் இந்த பகுதிகளை கபலீகரம் செய்யாமல் இருக்க இங்கு தூண்டில் வளைவு தடுப்புச் சுவர் வேண்டும் என்கிறார்கள் இன்னும் சிலர். அலிக்கால், பிள்ளைத்தோப்பு இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த ஜூன் ஜூலை இந்த மாதத்தில் கடல் சீற்றத்தினால தண்ணி வந்து உள்ளுக்க வந்துடுது. இதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தூண்டில் விளைவு தேவை இருக்குது, தடுப்பு சுவர்கள் தேவை இருக்குது. இதை எங்களுக்கு நிரந்தரமாக செய்து தரதுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் வர்றாங்களோ அவங்கள நாங்கள் திரும்ப அவங்கள வந்து ஆதரிக்க நாங்கள் வந்து இது பண்ணுறோம். நாகர்கோவில் தொகுதியின் மேடான பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது. நகருக்கு வெளியே 6 குளங்களில் சேரும் குப்பை குளங்களை அகற்றி அவற்றை தூர்வாரி நீர் ஆதாரத்தை காக்க வேண்டும் என்கிறார் விவசாயியான விக்டர். 6 குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வேண்டிய அளவு நீர் கிடைக்கும் என்ற கருத்தும் இந்த தொகுதியில் உள்ளது. ஆறுகளையும் குளங்களையும் தூர்வாங்குது. அதில் என்னென்னா அந்த குளங்களை வந்து தூர்வாரவே இல்லை, மொத்தத்திலே இல்லாமல் அப்படி கிடைக்கும். குளங்களை வந்து தூர்வாரி அதை நீட் பண்ணி தரணும். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இணைந்திருப்பதனால் திமுகவிற்கு சற்று செல்வாக்கு அதிகமாக உள்ளதாக வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இன்னும் பல்வேறு கட்சிகள் தங்களது கூட்டணிகளை அறிவித்த பின்னரே சரியான நிலவரம் தெரிய வரும் எனவும் வாக்காளர்கள் கருதுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து ஆனந்த் ஜியோ. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் நெதர்லாந்தை வீழ்த்தி வங்கதேசம் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சட்டவிரோதமாக அகதிகள் நுழைந்து விடாமல் இருக்க மாசிடோனியா அரசு எல்லையை மூடிவிட்டதால் ஏராளமான அகதிகள் கடும் குளிர் மற்றும் மழையால் அவதிப்பட்டு வருகின்றனர். உள்நாட்டு போர், வறுமை உள்பட பல்வேறு காரணங்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியேறி வரும் லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அகதிகளாக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் அகதிகள் வருகையை கட்டுப்படுத்துவதற்காக கூறி மாசிடோனிய அரசு கிரீஸ் மாசிடோனியா எல்லையை மூடியது. இந்த நிலையில் கிரீஸ் நாட்டின் ஐடோமணி என்ற இடத்தில் 1000க்கும் அதிகமான அகதிகள் குவிந்துள்ள நிலையில் மாசிடோனிய அரசு எல்லையை மூடிவிட்டது. தற்பொழுது அங்கு மழை பெய்து வருவதால் எல்லை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான அகதிகள் காத்திருக்கின்றனர். தர்மசாலாவில் நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் வங்கதேச அணி நெதர்லாந்து அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்து வீச முடிவு செய்தது. வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து விழுந்தாலும் அந்த அணியின் தமிம் இக்பால் நிலைத்து ஆடி 36 பந்துகளில் அரை சதம் விளாசினார். முடிவில் அவுட் ஆகாமல் அவர் 83 ரன்கள் எடுத்தார்.
20 ஓவர்கள் முடிவில் வங்கதேசம் 7 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்கள் எடுத்தது. Good blow. Has he got enough on it? Oh yes, he has. Logan van Beek hit cleanly, very cleanly, straight into the comfortable in the middle. அடுத்து ஆடிய நெதர்லாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் மட்டுமே எடுத்தது. வங்கதேச பந்துவீச்சாளர் அல் அமீன் 3 ஓவர்களில் 24 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முடிவில் 8 ரன் வித்தியாசத்தில் வங்கதேசம் வெற்றி பெற்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டியை தர்மசாலாவில் இருந்து கொல்கத்தாவிற்கு மாற்றி ஐசிசி அறிவித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் வரும் 19ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. அனைவரும் ஆர்வத்துடன் போட்டி எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த போட்டிக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க முடியாது என அந்த மாநில முதல்வர் வீரபத்ர சிங் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனால் போட்டி நடைபெறுவதில் சிக்கம் ஏற்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அணியின் இந்திய வருகை திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பன்னாட்டு கிரிக்கெட் சங்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு போட்டியை தர்மசாலாவில் இருந்து கொல்கத்தாவிற்கு மாற்றியுள்ளதாக ஐசிசி செயல் அலுவலர் டேவிட் ரிச்சர்ட் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற ஒத்துழையுங்கள். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி வேண்டுகோள். மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு கூடாது. பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் என முடிவு செய்யப்பட்டதா? பிரகாஷ் ஜவடேகர் தமிழிசை மறுப்பு. யமுனை ஆற்றோரம் கலாச்சார விழா வாழும் கலையமைப்பிற்கு 5 கோடி ரூபாய் அபராதம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இலங்கை காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.